பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி என்பவர் 12 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள் எனில் அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏ பி. இப்போ ஏ எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 6 நாள்லையும். பி வந்து 12 நாள்லையும் தனித்தனியாக முடிக்கிறாங்க. இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இந்த 6க்கும் 12க்கும் ஃபஸ்ட்டு மீச்சிமா கண்டுபிடிங்க, அதாவது எல்சிஎம். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு 2ஆல் போட்டோம்னா 3 2 6, 6 2 12. மறுபடியும் 3ஆல் போட்டோம்னா 1 3 3, 2 3 6. அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு எல்சிஎம். 2 × 3 × 2. இப்போ 12 தான் எல்சிஎம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 6 எதால் பெருக்குனா நம்மளுக்கு 12 கிடைக்கும்? 2ஆல் பெருக்கணும். அதுவே 12 எதால் பெருக்குனா 12 கிடைக்கும்? 1ஆல் பெருக்கணும். இப்போ இந்த 2 வேல்யூஸை என்ன பண்ணிக்கங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 2ஐயும் 1ஐயும் கூட்டினா எத்தனை? 3. நம்மளுக்கு இந்த எல்சிஎம் வேல்யூ கிடச்சிருக்கு இல்லையா? அந்த வேல்யூவை இந்த 3ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா வர்றது தான் நம்மளுக்கு ஆன்சர். அப்போ 4 நாட்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை முடிக்க 4 நாட்கள் ஆகும். இந்த கணக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்கு மாதிரி தான். முன்னாடி பார்த்ததுல வந்து 2 நபர்கள் தான் கொடுத்தாங்க. இப்போ இதில் நம்ம 3 நபர்கள் எடுத்துக்கிறோம். இதில் ஏபிசி தனித்தனியாக 3 பேருமே 24 6 12 நாட்களில் ஒரு வேலையை செய்கிறாங்க. அதுவே 3 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் ஏ பி சி 3 பேர் எழுதிக்கிறோம். ஏ வந்து 24 நாட்களில் முடிக்கிறாரு, பி 6 நாட்களில், சி 12 நாட்களில். இப்போ எப்பயும் போல் இது 3 நம்பருக்குமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மீச்சிமா கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு மீச்சிமா கண்டுபிடிச்சோம் அப்படின்னோம்னா நம்ம 6ஆல் போடலாம். அப்போ 6 நாங்கள் 24, 1 6 6 6 12. மறுபடியும் 2ஆல் போட்டோம் அப்படின்னோம்னா 2 4, 1 2. அப்போ இதனுடைய மீச்சிமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 24. இப்போ 24 எதால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 24 கிடைக்கும்? 1. அதே போல் 6 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் கிடைக்கும். அதே போல் 12 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 24 கிடைக்கும். இப்போ இந்த 3 எண்களுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மொத்தம் 7 கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு மீச்சிமா கிடைச்ச நம்பரை இந்த 7ஆல் நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா அதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். அப்போ 24 ÷ 7 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னா 3 3/7. ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 18 நாட்களிலும் செய்து முடிப்பர். இருவரும் சேர்ந்து 2 நாட்கள் வேலை செய்த பின் ஏ என்பவர் சென்று விட்டால் மீதமுள்ள வேலையை பி மட்டும் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுலையும் எப்பயும் போல நம்ம ரெண்டுக்குமே எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ வந்து ஏ வந்து 12 நாளில் முடிக்கிறாரு, பி வந்து 18 நாளில் முடிக்கிறாரு. அப்போ ஃபர்ஸ்ட்டு 12க்கும் 18க்கும் நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னோம்னா 2ஆல் போட்டோம்னா 6 2 12, 9 2 18. மறுபடியும் 3ஆல் போட்டோம்னா 2 3 6, 3 3 9. அப்போ இவ்வளோ தான் எல்சிஎம். 2 3 6, 6 2 12, 3 12 36. அப்போ 36 தான் 12க்கும் 18க்கும் மீச்சிமா. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா 12 எதால் பெருக்கினா 36 கிடைக்கும்? 3ஆல் பெருக்கலாம். அதே போல் 18 எதால் பெருக்கினா 36 கிடைக்கும்? 2ஆல் பெருக்கலாம். இது 2ஐயும் இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு 5. இப்போ 2 பேர் சேர்ந்து எவ்வளோ வேலை செய்து முடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் மீதமுள்ள வேலையை பி மட்டும் எவ்வளோ நாளில் செஞ்சிருப்பான்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா இந்த 5ஐ எத்தனை நாள் அவங்க வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 நாள் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ 2 நாள் வேலை செஞ்சுருக்கிறதுனால 5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 10ன்னு கிடைக்குது. ஸோ மொத்தம் எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க? 10 பங்கு வேலை தான் செஞ்சுருக்காங்க. மொத்த வேலை பங்குங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 36 பங்கு. அப்போ 36ல் நம்ம 10 கழிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு மிச்சம் எவ்வளோ கிடைக்கும்? 26. அப்போ மிச்சம் இருக்கிற இந்த 26 பங்கு வேலையை யார் மட்டும் செய்கிறா? பி மட்டும்தான் செய்கிறாரு. அப்போ அந்த பியோட இந்த வேல்யூவை இந்த 2ஆல் இதை நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ 26/2 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 13ன்னு கிடைக்கும். அப்போ பி மட்டும் இந்த வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 13 நாளில் செஞ்சு முடிப்பார். ராமு மற்றும் சோமு இருவரும் ஒரு வேலையை 30 மற்றும் 20 நாட்களில் தனித்தனியாக செய்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து 10 நாட்கள் அந்த வேலையை செஞ்சுட்டு சோமுன்றவர் வந்து நின்றுட்டார். அப்போ மீதமுள்ள வேலையை ராமு மட்டும் எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ராமு அண்ட் சோமு. இப்போ ராமு எத்தனை நாள் வேலை செய்கிறாரு? ஒவ்வொரு வேலையும் தனித்தனியாக எப்படி செய்கிறாங்க அப்படின்றத நம்ம இங்கே எழுதணும். அப்போ 30 நாள்லையும் சோமு வந்து 20 நாள்லையும் ஒரு வேலையை வந்து செய்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்குமே வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நம்மளுக்கு 60ன்னு கிடைக்கும். அப்போ 30ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 60 கிடைக்கும். அதே போல் 20ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 60ன்னு கிடைக்கும். அடுத்து 2ஐயும் ஆட் பண்ணாமல் உங்களுக்கு எத்தனை கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். இப்போ இதில் பாருங்கள், 10 நாள் தான் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. மிச்ச வேலையெல்லாம் ராமு மட்டும்தான் தனியாக செய்கிறாரு. அப்போ மொத்த வேலையில்
எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்காங்க, எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்கன்றதை கழிச்சிட்டு மீதமுள்ள வேலையை நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ மொத்தம் வந்து 2 பேர் சேர்ந்து 5 பங்கு செய்கிறாங்க. அப்போ 10 நாட்கள் 5 பங்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னா 5 50. அப்போ மொத்தம் 60 பங்கு வேலையில் 50 பங்கு வேலை வந்து முடிஞ்சிச்சு. இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 10 பங்கு வேலை தான். இந்த 10 பங்கு வேலையை யார் மட்டும் தனியாக செய்கிறா? ராமு தான் செய்கிறாரு. அப்போ அவருக்குரிய அந்த மதிப்பு என்னது? 2. அப்போ இந்த 10 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னோம்னா 5. அப்போ 5 நாட்களில் வந்து ராமுன்றவர் இந்த வேலையை தனியாக செஞ்சு முடிச்சிருவார். XYZ ஆகிய மூவரும் ஒரு வேலையை 10, 20 மற்றும் 30 நாட்களில் செய்து முடிக்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து 4 நாட்கள் வேலை செஞ்ச பிறகு X மற்றும் விடைவிடுகிறார். அது பிறகு 2 நாட்களாக ஒய் மற்றும் இசட் 2 பேருமே சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒய்யும் விலகிடுறாரு. மிச்சம் இருக்கிற வேலை எல்லாத்தையுமே இசட் மட்டும்தான் செய்கிறாரு. இப்போ இங்கே 2 வகையான கேள்வி கேட்டிருக்காங்க. மீதம் உள்ள வேலையை இசட் மட்டும் எவ்வளோ நாளில் செஞ்சு முடிப்பார், அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த வேலையை செஞ்சு முடிக்க எவ்வளோ நாட்கள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம எப்பவும் போல் எக்ஸ், ஒய், இசட் இது 3 எழுதிக்கிறோம். இப்போ எக்ஸ் வந்து 10 நாட்கள்லையும், ஒய் 20 நாட்கள்லையும், இசட் 30 நாட்கள்லையும் வேலை செய்யுது. இப்போ 3க்குமே நம்ம எப்பயும் போல் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னோம்னா 60 தான் 3க்குமே எல்சிஎம். இப்போ இதில் பாருங்கள், 10 6ஆல் பெருக்கினா தான் 60 கிடைக்கும். அதுக்கடுத்து 20 3ஆல் பெருக்கினா தான் 60. அதே போல் 30 2ஆல் பெருக்கினா தான் 60. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னோம்னா நம்மளுக்கு 11ன்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு 3 பேர் சேர்ந்து எவ்வளோ வேலையை செஞ்சு முடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்போ மொத்தம் 11 இன்ட்டு, அதாவது 11ன்றது நம்ம இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி கிடைச்சது. மொத்தம் எத்தனை நாட்கள் சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க? 4 நாட்கள் சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ 11 நாளாக 44. அதுக்கடுத்து பாருங்கள், அடுத்து 2 நாள் யார் யார் சேர்ந்து வேலை செஞ்சுருக்கிறது? ஒய்யும் இசட்டும். அப்போ இங்கே ஒய்க்கும் இசட்டுக்குரிய நம்பரை மட்டும் எடுத்து ஆட் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். ஸோ 5 இன்ட்டு 2. ஏன்னா 2ன்றது என்னதுன்னா 2 நாட்கள் தான் 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ 2 10. அப்போ இது 2ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 54. இங்கே டோட்டலாக எல்சிஎம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 60ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ 60லேருந்து 54 நம்ம கழிக்கலாம். கழிச்சோன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 6. இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, இசட் மட்டும் மீதமுள்ள வேலையை எவ்வளோ நாளில் செய்து முடிப்பார்? அப்போ இசட் மட்டும்னா இசட்டுக்குரிய மதிப்பு என்னது? 2. அப்போ அந்த 6ஐ 2ஆல் வகுத்தோம் அப்படின்னோம்னா 3 நாட்களில் செஞ்சு முடிப்பார். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலையை முடிக்க மொத்தம் எத்தனை நாட்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு எத்தனை நாள் செஞ்சுருக்காங்க? 3 பேர் சேர்ந்து 4 நாள். அடுத்து ஒய்யும் இசட்டு சேர்ந்து 2 நாள். ஃபைனலாக இசட்டு மட்டும் எத்தனை நாள் செஞ்சுருக்கு? 3 நாள். அப்போ டோட்டலாக 4 + 2 + 3 = 9 நாட்கள்.